இன்றைக்கி கனவா மசாலா 1 கிலோ கனவா வாங்கியிருக்கு. இது 1 கிலோ கூடுதல் மாதிரி இருக்குது. 2 கிலோ கனவா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி மசாலா மாதிரி வைக்கிறதுக்கு. சின்ன சைஸ் தான். 2 கிலோ வாங்கினா ப்ரெஸ்ஸு கனவா. இது கூட ரசம். 2 கிலோ கனவா மீனுக்கு தேங்காய் ஒரு அரை மொரி வறுத்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு நல்ல வறுத்து எடுக்கணும். நல்ல செவந்த நேரத்துக்கு இது கனவா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா மாதிரி வைக்கிறதுக்கு தேங்காய் வறுத்தாச்சு. மல்லி வறுக்குது. அது கூட காஞ்ச வத்தல் போட்டிருக்காங்க. ஒரு 10 வத்தல். 2 கிலோ கனவா. மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ வெங்காயம் अगर देखो कोई है कि देखो नहीं 8:30 बजे लोग सब खाना खाने के लिए बैठेगा. தக்காளி சேர்த்துருக்காங்க. எல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரை கரண்டி மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க. மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வெட்டி ஆகுது, கட் பண்ணி ஆகுது. நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட இந்த மசாலையும் சேர்த்துருக்காங்க. வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு தக்காளி. பாத்திரம் காஞ்சிட்டு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் காயட்டும். கடுகு சேர்க்கணும். கடுகு சீரகம் சேர்த்துருக்காங்க. பொடி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு. தக்காளி ஒரு அரை தக்காளி பொடி வெங்காயம் சேர்த்துருக்காங்க. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி ஒரு 4 பீஸு சேர்த்துருக்காங்க. மீன் நல்லா கழுவி வச்சாச்சு. மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. மீன் சேர்த்துருக்காங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. தண்ணி அதில் உள்ள தண்ணி தான் இறங்கியிருக்கு. மசாலா சேர்த்துருக்காங்க. ரெடி ஆகிட்டு கனவா மீன் மல்லி இலை சேர்த்துருக்காங்க கொஞ்சம்.
இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.